அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மதகுருமார்களே, இங்கு அமர்ந்திருக்கும் கௌரவ ஹரின் பெர்னாண்டோ அவர்களே, கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்களே, கௌரவ அரவிந்த்குமார் அவர்களே, கௌரவ சுமித் சமயதாஸ் அவர்களே, கௌரவ கண்ணங்கரை அவர்களே, கௌரவ தீபா வேலாயுதம் அவர்களே, கௌரவ சிவலிங்கம் அவர்களே, கௌரவ அசோக் குமார் அவர்களே, கௌரவ பிரகதி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களே, ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் அவர்களே, உங்களதான் அமைப்பாளர் அவர்களே மற்றும் இங்கே இருக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட வெற்றிங்கிறது உறுதியான விஷயம். அந்த உறுதியான விஷயத்துல எவ்வளவு வாக்கள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற போறாருங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுத்த வரைக்கும் மலைய மக்களுக்கு ஒரு புதியமானவர்கள் கிடையாது. அவர் கடந்த காலங்களில் மலைய மக்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. இப்போ நீங்க இன்னைக்கு காலம்புற சில ஊடகங்களில் செய்திகள் நான் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு, என்னன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முடிவுகள் எதுவும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவில் என்னைக்குமே மாற்றம் கிடையாது. அதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். பாதி தூரம் போகும்போது ஒரு பஸ்ல இருந்து இறங்கி இன்னொரு பஸ்ல ஏறி, அடுத்த பஸ்ல இறங்கி இன்னொரு பஸ்ல ஏறி, இந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கிடையாது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொல்லி அறிவிச்சதோ அதேல இருந்து அன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட வெற்றிக்காண்டி பாடுபட்டு முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். ஜனாதிபதியிட பல கோரிக்கைகள் முன் வச்சிருக்கோம். அந்த பல கோரிக்கையில் ஒரு கோரிக்கை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற கோரிக்கைகள் ஒன்று என்னன்னா, ஜனாதிபதிட்ட சொல்லி லயன் காம்பராக்கள் அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எதிர்கட்சிகள் பாருங்க, இவங்களை திரும்ப கொண்டு போய் லயன் காம்பரால குடியேற்ற போறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முதல்ல சௌமியமூர்த்தி தொண்டமனைய பாராளுமன்ற கூட கேபினெட்டுக்கு சென்றப்ப மலையத்தில் ஒரு தனி வீடு கிடையாது. முதல்ல ஒரு கேபினெட் பேப்பரை போட்டு பாஸ் பண்ணி வருஷத்துக்கு 1000 வீடு கட்டுறதா உறுதியளிச்சு கிட்டத்தட்ட 2015 ஜனவரி 8ஆம் தேதி கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் அந்த அமைச்ச பாரம் கொடுக்கும்போது மலையத்தில் கட்டப்பட்ட தனி வீடுகள் 36,000 வீடுகள். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலைமையில் வந்த அரசாங்கத்தில் அந்த 5 வருஷத்தில் கட்டப்பட்ட வீடுகள் 4,000 வீடுகள். மொத்தம் 40,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்குது 44 வருஷத்தில். அப்போ இன்னும் நம்மளுக்கு தேவை 2 லட்சம் வீடுகளுக்கு அதிகமாக. இன்னைக்கு லைன் காம்பரா 2 லட்சம் லைன் காம்பரா இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது இந்திய அரசாங்கம் கொடுத்த 10,000 வீடு, அதுபோ வருஷத்துக்கு 1000 வீடு கட்டுறதா இருந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு 5,000, மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது 15,000 வீடுகள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னும் அதிகமான வீடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அத்தனை வீடையும் கட்டி கொடுக்கறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பொறுப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 2 லட்சம் லைன் காம்பரில் 15,000 வீடுகள் நீங்கள் கழிச்சிங்கன்னா இன்னும் 1,85,000 வீடுகள் கட்டப்பட வேண்டியிருக்குது. இந்த 1,85,000 வீடு கட்டுற வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்க, நாளை காலம்புற நீங்கள் எஸ்டேட்டில் வாழ்கிற வீட்டுக்கு முன்னாடி உங்களால் படிக்கட்டு கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. உங்களோட வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் டாய்லெட் கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. உங்கள் கிச்சனை உடச்சி திரும்ப கட்டணும்னா கேட்டால் முடியாது. உங்கள் வீட்டுக்கு ஸ்லாப் போட்டணும்னான்னு கேட்டால் முடியாது. இப்படி எல்லா விஷயமும் முடியாது முடியாது முடியாது. இன்னொருத்தட்ட போய் நம்ம நிற்க வேண்டியிருக்குது. நம்ம தாத்தா பிறந்த வீடு அது, பாட்டி பிறந்த வீடு அது, நம்ம அப்பா அம்மா வளர்ந்த வீடு அது, நம்ம வளர்ந்த வீடு அது, நம்ம பிள்ளைகள் வளர்ந்த வீடு அது, நம்ம பேரன் வளர்ந்த வீடு இருந்து கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கு மேலே 6 தலைமுறைக்கு மேலே 200 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் இன்னொருத்தட்ட போய் நிற்க வேண்டியிருக்குது. அதனால தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு பண்ண என்னன்னா, நம்ம இருக்கிற வீட்டை நம்ம உடச்சி கட்டுறதுக்கு யார்கிட்டையும் போய் நம்ம அனுமதி கேட்க தேவையில்லை. ஜனாதிபதிகிட்ட சொல்லியிருக்கோம், யார் யார் பேர்ல அந்த ஓட்டர் சைடு இருக்குதோ அந்த ஓட்டர் சைடில் இருக்கவங்க பேர்ல அந்த வீட்டோட முழு பொறுப்பை கொடுங்க. இனி இங்க அப்புத்தோல எஸ்டேட்டா, பிட்டத்மலை எஸ்டேட்டா, தம்பேதர் எஸ்டேட்டா, கிளெனோர் எஸ்டேட்டா,
அந்த மாதிரி காகல எஸ்டேட்டா கோடமோட்டா எஸ்டேட்டான்னு எந்த மேனேஜர்கிட்ட போய் நம்ம அனுமதி கேட்க தேவையில்ல. நம்ம வீடை உடைச்சி நம்ம கட்டுறதுக்கு நம்மளுக்கு தான் உரிமை இருக்கு, தவிர வேற யாருக்கும் கிடையாது. அப்ப நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் கூரையை மாத்தி ஸ்லாப் போடலாம், மேல ஒரு ரூம் கட்டலாம், லெப்ட் சைடு இருக்க வாசப்படியை ரைட் சைடு வைக்கலாம், டைல்ஸ் போடலாம், கிச்சன் கட்டலாம், டாய்லெட் கட்டலாம். இது நம்ம யார்கிட்ட கேட்க வேண்டிய உரிமைகள்? நம்ம விட்டு உரிமைங்கிற ஜனாதிபதி சொல்லுங்க. ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வீடு அமைப்பு திட்டங்கள் வரும்போது ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட கடைசியில் ஏதாச்சும் ஒரு தொங்கல்ல ஒரு மலையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே 25 வீடு கட்டுறதுக்கு கரண்ட் போட வேண்டி இருக்குது 2 கோடி ரூபா, தண்ணி போட வேண்டி இருக்குது 1 கோடி ரூபா, உள்ள இருக்க ரோடு போட வேண்டி இருக்குது 50-60 லட்சம் ரூபா. கிட்டத்தட்ட அந்த காசை கணக்கு பண்ணாலே இன்னொரு 15-20 வீடு கட்டலாம். அப்ப நாங்க ஜனாதிபதி சொல்லியிருக்கோம் என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க காணி எஸ்டேட்ல வீடு கட்டுறது கொடுக்கறதுக்கு லயத்தை சுத்தி இருக்க ஒரு 10 ஏக்கரை கொடுங்க. கரண்ட் காலம்பரம் நாங்க இழுத்துக்குவோம், தண்ணி இழுத்துக்குவோம், எங்க கோயில் அங்க இருக்குது. அப்ப நம்ம 25 இடத்துல வீடு கட்ட வேண்டிய இடத்துல 50 வீடு கட்டலாம் ஜனாதிபதி சொல்லியிருக்கோம். ஜனாதிபதி அதையும் ஏத்துக்கிட்டாரு. இதை சொல்லி நான் ஜனாதிபதியை புரிய வைக்கிறதா இல்ல எதிர்கட்சிக்காரனுக்கு போய் இதை பத்தி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதா அப்படின்னு இருக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். என்னன்னா, லயத்தை சுத்தி 10 ஏக்கர் காணி எடுத்து வீடு அமைப்பு திட்டங்கள் கொண்டாடுறது நம்ம அனைவருக்கும் ஒரு சாதகமான விஷயம் சொல்லி, அது மட்டும் இல்லாம எதிர்காலங்களில் உங்களுக்கு தெரியும் தேர்தலில் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. யார் ஜனாதிபதி ஆனாலும் செப்டம்பர் 22 எந்த ஜனாதிபதி ஆனவர் போய் போலிங்ல நிக்க மாட்டார். கடந்த போலிங் பிரச்சனை நடந்த போது அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி கேஸுக்கு போலிங் வந்து நின்னாரா, இல்ல பெட்ரோலுக்கு போலிங் நின்னாரா, இல்ல மருந்துக்கு போலிங் நின்னாரா? எதுக்குமே நிக்கல. ஆனா ரணில் விக்ரமசிங்கன்னு ஒருத்தர் வந்து அன்னைக்கு இந்த நாட்டை கையில் எடுக்கலனா இன்னைக்கு 15,000 இருந்து 20,000 ரூபாய்க்கு இதே கேஸ் போயிருக்கும், அரிசி 1000 ரூபாய்க்கு போயிருக்கும், பெட்ரோல் 2000 இருந்து 3000 ரூபாய்க்கு போயிருக்கும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒருத்தர் இந்த நாட்டை வந்து எடுத்தனால தான் படிப்படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வருது. எப்படி ஒரு தேயிலை செடியை கலட்டினா திரும்ப இன்னொரு தேயிலை செடி வச்சா 4 வருஷம் ஆகும் கொழுந்து பறிக்கிறதுக்கு, அதே மாதிரிதான் பொருளாதாரமும் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க மேஜிக் மாதிரின்னு. ரணில் விக்ரமசிங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயும் ஒரு போலிங் இல்லை. ஆனா வேற யாராச்சும் வந்து ஜனாதிபதி பொறுப்பெடுத்து போலிங் யூகம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்த ஜனாதிபதி நிக்க போறதுல போலிங்ல நம்ம தான் நிக்கணும் போலிங்ல. அதனால நம்ம சிந்திச்சு இந்த நேரத்தில் இந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி பக்கம் நிக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல அறிக்கைகளை நான் நாட்டை இப்படி மாத்திடுவேன், நான் அதை இப்படி திருப்பிடுவேன், நான் வந்து இதை இப்படி மாத்திடுவேன், இதெல்லாம் பேப்பர்ல நல்லா அழகழகா எல்லாரும் எழுதலாம், மைக்கில் இன்னும் நல்லா அழகழகா எல்லாம் பேசலாம். ஆனா செஞ்சு முடிச்சு காமிக்க கூடியதுன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தவிர வேற யாருக்கும் இந்த நாட்டில் முடியாதுங்கிறத இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆணித்தனமா இந்த இடத்துல தெரிவிச்சுக்குது. அதே மாதிரி நீங்க போடுற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாட்டோட வெற்றி காட்டி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த பையனை கட்சி சார்ந்து நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறும் போது இலங்கை என்ற நாடு வெற்றி பெறுது. அந்த நாட்டை அதிகமான வெற்றியில இலங்கை நாடு வெற்றி பெறணும்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வரணும்னு கேட்டு நன்றி கூறியோட நன்றி, வணக்கம்.